ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 1 சம்மந்தமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் என்ன சம்மந்தமாக இது சம்மந்தப்பட்ட திருக்குறள் என்ன, பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இந்த திருக்குறள் முக்கியங்க. அதாவது வந்து பொருள் கருவி காலம் வினை இடனோடுனா இடம், இதெல்லாம் வந்து இது ஐந்தும் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு தொழிலையோ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகே, இப்போ எம்எஸ்எம்இனா என்னென்னு பார்ப்போம். எம்எஸ்எம்இன்றது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அதாவது வந்து மைக்ரோனா பாருங்கள், 25 லட்சத்துக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 25 லட்சத்துக்கு கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது. சர்வீஸ் செக்டார்னால் 10 லட்சம். ஓகேங்களா? ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கணும். சர்வீஸ் செக்டாரில் அப்படி இல்லை, ஸ்கில் இருந்தால் போதும். ஓகேங்களா? அதனால் அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதே வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும், இது 10 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும். அதே மீடியம் என்டர்பிரைசஸ்னால் 5லேருந்து 10 கோடி, இங்கே வந்து 2லேருந்து 5 கோடி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு எம்எஸ்எம்இக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அது எப்போன்னா 2006, ரொம்ப முக்கியங்க, 2006. ஓகேங்களா? இது போல் ஃபேக்சுவல் தான் ப்ரிலிம்ஸ் கேட்பாங்க. 2006 இந்த எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த எம்எஸ்எம்இயை வந்து நம்ம எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உதயம் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? உதயம் போர்ட்டல்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு உத்தியோக ஆதார், இப்போ எப்படி நம்ம சாதாரண மக்களுக்கு ஒரு ஆதார் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு உத்தியோக ஆதார் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எம்எஸ்எம்இ செக்டாரை எதுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாரே வந்து ரொம்ப லேபர் இன்டென்சிவ். ஓகேங்களா? நிறைய மிஷின்ஸ் அதிகமாக இல்லாமல் லேபர் அதிகமாக நம்பி இருக்கிற ஒரு செக்டார். ஸோ அப்போ லேபர் அதிகமாக இருக்கும்போது நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது அதிகப்படியான அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாரில் தான். ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து அப்போ ஈக்குவிட்டபிள் க்ரோத், அதாவது வந்து இப்போ நல்லா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு சிட்டிலேயோ டவுன்லேயோ எங்கே வேணால் வேலை கிடச்சிரும். ஸோ இப்போ அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர்லேயே ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறது எம்எஸ்எம்இ செக்டார் தரும். அதாவது வந்து விவசாயத்தை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2வது அதிகமாக வேலை வாய்ப்பு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் கொடுக்குறது எதுனா எம்எஸ்எம்இ செக்டார் தான். ஓகேங்களா? இதுக்காக தான் ஈக்குவிட்டபிள், அதாவது பேசிக்காக சமூக நீதிக்கு தான் இந்த செக்டாரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மரம் செய்கிறது ஆச்சரியாக இருக்கட்டும், இப்போ தங்க நகை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நிறைய வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அது மற்றும் கைவினை பொருட்களை அதுக்காக இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் பெரும்பாலும் எங்கன்னா ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் டு இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. இதுலேருந்து கேள்வி வர வாய்ப்பில்லை. பட் ஆனால் இதோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிடிபி இப்போ வந்து 8% ஜிடிபின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30% ஜிடிபி எங்கேருந்து வருதுன்னா எம்எஸ்எம்இ செக்டார் தான். அப்போ எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த புக்கு பிரிண்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ 30% மாறி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாருங்கள் 8 கோடி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியா முழுக்க கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, இப்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கோடிக்கும் மேலே எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குது. ஸோ ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறது எதுனா எம்எஸ்எம்இ செக்டார் தான். அதே போல் 45% மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அவுட்புட் எக்ஸ்போர்ட் வந்து 40%. அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதிகப்படியான ப்ராடக்ட்ஸ் உருவாக்குது, 6000 ப்ராடக்ட்ஸுக்கு கிட்ட, அது மாதிரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ்லாம் மாறக்கூடியது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எம்எஸ்எம்இ செக்டாரின் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பிரிண்ட் ஆகும்போது 12.94 லட்சம் ரெஜிஸ்டர் எம்எஸ்எம்இஸ் இருந்திருக்காங்க. அதாவது அத்தனை யூனிட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 81 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் 1.31 கோடிக்கு இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இவங்க கொடுக்குறான்னு பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா. சரி, தமிழ்நாடு ஆரம்பித்த எம்எஸ்எம்இ செக்டார் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம்னா அதுதான் நீட்ஸ். என்னது? நீட்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா, சரிங்க, இந்த நியூ ஆண்டர்ப்ரனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் டு எஜுகேட்டட் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ். எஜுகேட்டடாக இருக்கிற யங் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு டைப். எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஃபினான்ஸ் தாங்க. இங்கே ஃபினான்ஸ் அதாவது ஒரு லோன் கொடுக்கறது கவர்மெண்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கறது கொஞ்சம் தயக்கம் ஏற்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ இது இப்போ இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த லோனை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்றதால பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் லோன் கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்னென்ன ஃபினான்சஸுக்கு இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு. சரி, இந்த பேங்க்ஸ்லாம் எதுக்கு கீழே இவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க? ப்ரியாரிட்டி செக்டார். அது என்னங்க ப்ரியாரிட்டி செக்டார்? ப்ரியாரிட்டி செக்டார்னால், ப்ரியாரிட்டினா என்ன? முன்னுரிமை. யார்? அதாவது எஸ்சி, எஸ்டி, உமன், ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லுவாங்க. இதுபோல் இந்த எம்எஸ்எம்இயும் ப்ரியாரிட்டி செக்டாரில் கொண்டு வராங்க. ஸோ இவங்க வளர்ந்தால் நாடே வளரும் அப்படின்றதால ப்ரியாரிட்டி செக்டார், அதாவது சமூக நீதிங்க. சமூக நீதியிலேருந்து அடிப்படையில் வர்றது எல்லாமே ப்ரியாரிட்டி செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. இதுக்கு பேசிக்காக என்ன இருக்குன்னா, நான் ஃபார்ம், நான் கார்ப்பரேட், இந்த ரெண்டு முக்கியமாக இருக்கணும் எம்எஸ்எம்இயாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். சரி, இது மாதிரி என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா முத்ரா பேங்க்கில் கொடுக்குறாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா என்எஸ்ஐசியோ, சிட்பியோ இவங்களாம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ முத்ரா பேங்க்குன்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. இந்த ஸ்கீமுக்கு கீழே வர்றது அதில் உருவாக்கப்பட்டது இந்த முத்ரா பேங்க். இந்த முத்ரா பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரா பேங்க் 2015 உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் 3 விதமான லோன் தராங்க. இந்த முத்ரா பேங்க் முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கோ லோனை கொடுப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதுபோல் இந்த முத்ரா பேங்க் 3 விதமாக லோன் கொடுக்குறது. அதாவது கிஷோர், தருண். சிசுன்னுவோம்ல நம்ம, அது மாதிரி சின்ன சிசுன்ற மாதிரி. அதாவது சிசுனா 50,000க்கும் அது 50,000க்குள்ளார கொடுக்குற லோன்லாம் கிஷோர்னா 5 லட்சம் வரைக்கும். ஓகேங்களா. தருண்னா 10 லட்சம் வரைக்கும். சரி, இந்த லோன்லாம் எப்படிங்க? இப்போ ஒருத்தருக்கு சொத்து இருந்தால் தான் இந்த லோன்லாம் கொடுப்பாங்கன்னா, முத்ரா லோன்ஸுன்றது கம்ப்ளீட்டாக கொலேட்ரலே இல்லாமல் கொடுக்குற லோன்ஸ். அதாவது எந்த ஒரு சொத்துமே இல்லைனாலும் கொடுக்கக்கூடிய லோன்ஸ் தான் முத்ரா லோன்ஸ். ஓகேங்களா. அது எதுக்கு இல்லைன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கீழே வருது. ஓகேங்களா. தேங்க்யூ. மேலும் இது போல் முக்கியமான டாபிக்ஸை பற்றின அப்டேட்ஸ் அடிக்கடி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலில். தேங்க்யூ.